வேணும்னா உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போ, அங்க போய் உன் மாப்பிள்ளைய வேலை வாங்கு. என் பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கேன், அதனாலதான் பொண்டாட்டிக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா கூட உடனே நான் செய்து தரம்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்து எடுத்து கொடுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா ஒன்னதான் ஒழுங்கா வளர்க்கலையேன்னு வருத்தப்படுறேன். வருத்தப்படுவையா? செல்லம் கொடுத்து குட்டி சோறாக்கிவிட்ட உன்ன என்ன சொல்லணும் முதல்ல? உடனே செல்லம் கொடுத்தேன் நல்ல கொடுத்தேன் கிடக்காத செல்ல குட்டி. பழத்தை தூக்கி போறானே. இடி மரமண்ட வாயை பிளந்து நிக்க. இடி மாப்பிள்ள வந்திருக்காருல, போட்டி வாங்கன்னு போய் கேளு. ஏங்க வாங்க மரமோட வாங்க. ஏன் ஒரு மாதிரி கோபத்துல இருக்க மாதிரி இருக்கிய? ஒரு மாதிரி மூஞ்சி மூணு வச்ச மாதிரி இருக்கு, கண்ணாடி போட்டுருக்கனால அப்படி இருக்கோ? இடி மக்கா யாமட்டி ஒரு மாதிரி நிக்காரு, வாயே திறக்க மாட்டேக்காரு. என்னன்னு தெரியலையம்மா, கிறுக்கு பிடிச்ச மனுஷனுக்கு திடீர்னு அப்படி கிறுக்கு வந்துருமே. மரமோட உங்க கோவம் நல்லாவே எனக்கு புரியுது. இப்ப பாருங்க மரமோட உங்க கோவம் எப்படி தீருதுன்னு. மருமகனே வாங்க வாங்க, உங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க வாங்க. சின்னம்மா என்ன நடக்கு? உங்க வீட்ல ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் நடக்கு. நீங்க அப்பப்ப வேலை விஷயமே வெளியூருக்கு போயிருதிய. என்னத்த பாக்கி இன்னைக்கு இருந்து நாடகத்தை இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு மர்மா வந்திருக்காரு, சும்மையா பாருங்க நாடகத்தை. செல்ல குட்டி வா மேல நான் கோவப்படுவேனடா. என்னால தூக்க முடியாம தூக்கிட்டு வந்திருக்கேன் பத்தி அந்த பழக்கொலைய. அது யாராவது வாங்குங்க. என்னால நகல முடியாம நின்றுட்டு இருக்கேன் பாத்துக்கா. அதனாலதான் உங்க அம்மா வலது காலை எடுத்து வச்சு வாங்க மருமானே பாட்டு படிச்ச பிறகு கூட என்னால வலது காலை எடுத்து வச்சு கூட உள்ள வர முடியல. என்னடி பேசுத? பாசம் இல்லாமல அதனாலதானே தலையில பத்தியா ஒரு கூட நிறைய பழம், ஆரஞ்சு, அண்ணாச்சி, ஆப்பிள், அந்த பழம் இந்த பழம் எல்லா பழத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏங்க வலது கையில என்னங்க இருக்கு? அத மட்டும் மறைச்சு வச்சிருக்கீங்க, வலது கையில ஒண்ணு கொண்டு வரலையோ? அட பாவி மக்கா, இடது கையில இருக்க பழக்கொலையை வாங்குறதுக்கு இல்லாம வலது கையில என்னத்த வச்சிருக்கேன்னு மறைச்சு வச்சிருக்கேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. மூதேவி இடது கையில இருக்க பழக்கொலையை வாங்குன்னா என்னத்த இருக்கு நொன்னத்தை இருக்குன்னு காட்டிட்டு இருக்கா வலது கையில. மண்ணாங்கட்டி உன்னை இழுத்துட்டு போறதுக்கு தானே வந்திருக்கேன். இப்ப கோவப்பட்டு பேசினா ஒண்ணு நடக்காது. டேய் மாடமுத்து, கோபத்தை அடக்கிக்கடா என் செல்லமே. எலி பொரியில எலிக்கு பிடிச்ச ஊசுன வடைய வச்சுதான் எலிய பிடிக்கணும். அதே மாதிரிதான் ஸ்வீட்டு பழம் அது இதுலாம் கொடுத்துதான் தின்னி முட்டை உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். நாத்துமா பிடிச்சிருக்காடா? என்ன மர்மனே உங்க பொண்டாட்டிய பார்த்து நாத்துன்னு கூப்பிடுதியோ? செல்லகுட்டி உடனே டெய்லி வீடியோல பாக்கதா எல்லாரும் ஊர் உலகமே நாத்துன்னு உன்னை கூப்பிடுதா. அது பார்த்து எனக்கும் நாத்துன்னு வந்துட்டு பாத்துக்கோ. தப்பா நினைச்சுக்கிட்டாத. டேக் இட் ஈஸிமா, நீ ஒய்ஃப். அதுக்காண்டி ஏங்க இப்படி கடந்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கீங்க? உடனே கொண்டாங்க ஸ்வீட் பாக்ஸ. தின்னி முட்டைக்கு நான் எப்படி போனேன்னா அழுதானா ஒப்பாரி வச்சானா உருண்டானா பிறண்டானா அவளுக்கு ஸ்வீட் பாக்ஸ் தான் முக்கியம். இருங்க எங்க அண்ணனை கூப்பிடுதே. எங்க அண்ணனால தான் இந்த பழக்கொலையை தூக்க முடியும். ஆமா மர்மனே, என் மாமி சின்ன தர ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவன் வந்து இந்த பழக்கொலையை தூக்குவான். என் மோவளால பழக்கொலையை தூக்க கிடையாது, ஆனா தூக்கி கொண்டு வச்ச நல்ல திம்பா. யாமா நீனே இப்படி கிண்டல் பண்ணத? கிண்டல் பண்ணலட்டி உண்மைதானே சொல்லுதேன். என் மக்களே சின்ன தர அங்க வாமா. உங்க அம்மா அலாரம் கொடுத்தாச்சு, நம்ம ரெண்டு பேரும் அந்த கூட்டத்துல போய் ஜாயின் பண்ணுவோம். வாங்க போங்க போங்க. இன்னைக்கு உங்க தங்கச்சிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். மாப்பு எப்படி இருக்கிய? ஏதோ இருக்க மச்சான், உங்க புண்ணியத்திலயும் உங்க தங்கச்சி புண்ணியத்திலயும். எம்மா என்ன கணக்கு எப்படிதான் தூக்கிட்டு வந்தார தெரியலையே. என்ன அப்படியே யார் ரூம்ல கொண்டு வைனே? என்ன எப்படி இருக்கிய? வீட்ல உங்க அம்மா எல்லாம் எப்படி இருக்காவோ? நல்லா இருக்காவளா? அந்த மாமிய கலவியே கேக்கலன்னா ரொம்ப வாழுது. எங்க அண்ணிக்கு சும்மா இருக்காது வாய். தங்கச்சி எங்க அம்மா நல்லா இருக்காவோ? எடி மாப்பிளைக்கு ஜூஸ் கீஸ் போட்டு குடிடி. சரிம்மா. மர்மல நம்ம வீட்டு மாப்பிளை திடுதுப்புன்னு வந்திருக்காரு. அதே மாதிரி திடுதுப்புன்னு அவருக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணு மர்மோல. பண்ணிருவோம் தே, நம்ம அண்ணனுக்கு இல்லாத விருந்தா? இவ வேற அங்க கிடந்துட்டு அண்ணி பண்ணிட்டு. அடியே நாத்து, நீ எதுக்கு கூப்பிடுத ஏன் கூப்பிடுதன்னு எனக்கு தெரியும். வாரம்டி வாரே. செல்லமே நாத்து வந்துட்டேன். நாத்து மேல நமக்கு மட்டும் தான் பாசம் இருக்குன்னு நினைச்சேன். ஊர் உலகத்துக்கே பாசம் இருக்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒண்ணு கேப்பே தப்பா நினைச்சிட கூடாது. என்னைக்குதே தப்பா நினைச்சேன். தப்பா நினைச்சிருந்தா படியேறி நடையேறி வீட்டுக்குள்ள வந்திருப்பணத்தை கால் எடுத்து வச்சு பாச மழையில நனைஞ்சு நிக்க எப்படி பாட்டு படி என்ன கூப்பிட்டியா பத்தியலா? மருமவனே வாங்க அப்படின்னு கூட்டியலத்தே. எங்க நடக்கு இப்படி? எல்லாரும் மருமோளதான் அப்படி முத நாள் மட்டும் அப்படி கூப்பிடுவோம்.
அதுக்கு இல்ல மர்மோனே இந்த நாக்குல நிக்கி வர மாட்டேங்க கேள்வி. தே, நாக்குல கேள்வியை வச்சிருக்க கூடாது, துப்புனா தானே தெரியும் எல்லாத்துக்கும். மாப்பிள யா வந்தியே எதுக்கு வந்தியன்னு கேட்கவே கூடாது. ஆனாலும் இந்த அத்தை கேட்க திடுதுப்புன்னு வந்திருக்கே மாப்பிள. என்னாச்சு யாதாச்சும் எதுவும் பிரச்சனையா உங்க வீட்டுல? உங்க அம்மா எதுவும் சொல்லி எடுத்து விட்டாளா? இல்ல என் மொபை எதுவும் போன் போட்டு உங்களை கூப்பிட்டாளா? தே, உங்க முவை என்னைக்குதே எனக்கு போன் போட்டா? நான் தான் போனுக்கு மேல போனா போட்டு 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 என் போனே தியாஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். எங்க அம்மா ஒரே அடியா சொல்லிவிட்டா, உன் பொண்டாட்டியாட்டு என்னைக்கு வந்து சேர்ந்தாலோ அன்னைக்கு வந்து சேர்ந்தா போதும், நான் இதுல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டா. நம்மளும் இப்படி இருந்தா சரிப்படாதுல தே. அதனாலதான் நானா ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கேன். எதுக்குன்னா உங்க மொபைலை கூட்டிட்டு போவதுக்கு, கையோட கூட்டிட்டு போவதுக்கு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். அவ வரமாட்டேன்னு சொல்லுவாள. அவ என்னைக்கிட்டே சொன்னா, மாமியார் வீடுனாலே வேப்பங்காயா கசக்குன்னு தான் சொல்லுதா. எங்க அம்மையை கண்டாலே அவளுக்கு என்னவோ எதிரியை கண்ட மாதிரி இருக்கு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவளை ஐஸ் வைக்கிற மாதிரி, அவளுக்கு ஒரு கிலோ பழம், அப்புறம் ஆப்பிளுக்கு இப்பிளு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்டு. அதனாலதான் மறக்காம அதையும் வாங்கிட்டு வந்தேன். எப்படியா தலைய விளைய கட்டி இந்த வாட்டி என் கூட கூட்டிட்டு போயிடணும். கைய கொடுங்க மாப்பிள. தேங்க்ஸ் மாப்பிள, தேங்க்ஸ். ஜூஸ் போட போறேன்னு போனா என் பொண்டாட்டி ஆளை காணலையே. இந்த பரப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் உலகம் முழுவதும் பறக்குது. ஆஹா, அட சுட சுட மதுர மல்லி இட்லியே. பெரிய பின்னாடி பாடகி சித்திரா நினப்பு பிள்ளைக்கு. சரி பரவாயில்ல, நம்ம நாத்து படிக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கேப்ப கூட 2 லைனா போனோம்னா அப்புறம் நிறுத்திடுவான். மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில ஊறுது உள்ளுக்குள்ள. அண்ணி, எப்ப வந்தீங்க? பாட்டு கேட்டீங்களோ? அது பரவாயில்ல, தட்டு தடுமாறி எப்படியோ பாட்டை சூப்பரா படிச்சிட்டியே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீ, அதனால தான் படிச்சேன். சிறந்த பின்னணி பாடகிக்குள்ள அவார்டு உனக்கு தான் இந்த வருஷம் கிடைக்க போகுது. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி நல்ல மூடுல இருக்காங்க. நம்ம வேலையை காட்டுவோம். அண்ணி, எங்க வீட்டுக்காரர் ஒத்தையில உட்கார்ந்திருக்காருல, நான் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க நல்ல ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க. அதுவும் நல்ல ஐஸ் எடுத்து போட்டு நல்ல சில்லுன்னு கொண்டு வாங்க. என்ன தே, அடுக்கல்ல என்னவோ டம்மு டிம்முன்னு சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. கடவுளே, என்ன நடக்குன்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மர்மோனே, எங்க வீட்ல இந்த அடுக்கலையில கொஞ்சம் எலியா கிடக்கு பாத்துக்கோங்க. இந்த அடுக்கலையில வச்சிருக்க சாமான் எல்லாம் இருக்க கூடாது. அங்கங்க கரம்பி கரம்பி வச்சிருக்க பத்தியில பகல்லாம் நடமாட்டம் அதிகம். அதுதான் சட்டி பொட்டி எல்லாம் கிடந்து உருட்டிட்டு கிடக்கு போல. நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர மர்மோனா, இங்க இருங்க. நான் எலி பிடிக்கிறதுல கில்லாடி, டக்குனு பாஞ்சு போய் எலிய பிடிச்சிருவேன். நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, நானும் வரத்தே. வேண்டாம் மர்மோனா, இது எலி இல்ல, பெருச்சாளி. ரொம்ப பெரிய பெருச்சாளி. இது நான் போனாதான் சரி வரும். நீங்க இருங்க மர்மோனா. வீட்டுக்கு வந்த மர்மோனா யாராவது எலி பிடிக்க சொல்லுவாங்களா? மர்மோனா உட்காந்து போன நோண்டிட்டு இருக்கீங்க. நான் அதுக்குள்ள என் மொபைல சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்லுவேன். ஐயோ, என் மர்மோனுக்கு தோத்த மீசியா வியாதி வந்துட்டு போல இருக்கே. என் படுவாரி, என் மக்கா, என்ன செய்வேனா? மர்மோனா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. தோத்த மீசியா வியாதி உனக்கு வந்துட்டு மர்மோனா. இப்போ உனக்கு என்ன நடக்குனே தெரியாது. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனாலும் ஒண்ணு கேட்க. என் மௌல விட்டுரு, என் மௌல விட்டுரு. இப்ப நாத்து வச்சு விட்டுட்டோம்னா அப்புறம் என் மாமியாக்காரி சரியான இன்டெலிஜென்ட், சரியான மூளை உடம்பு முழுக்க எப்படியும் கண்டுபிடிச்சிரும். எனக்கு அந்த வியாதி இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மா அதை போட்டு அடிக்கணும். அதனால வேற வழியே இல்ல. எத்தே என்ன மன்னிச்சிருங்க. ஒரே ஒரு குத்து. எம்மா, எனக்கு கணக்க காணும். ஒரு குத்துக்கே இப்படி இருக்க என் உடம்பெல்லாம் வலிக்கு. எம்மாவா எத்தனை குத்து வாங்கியிருக்கா? அப்பா, நான் எங்க இருக்கேன்? ஐயோ பாவா, என் மருமோ அடிச்சு முடிச்ச உடனே அவளுக்கு மயக்கம் வந்துருமே. என்னத்து செய்ய? அம்மா, அம்மா பாத்தியாமா, மருமல அடிச்சு நறுக்கி தூள் தூள் ஆகிட்டா. ஊடல வந்து விழுந்தியே, உனக்கு ஒண்ணு கணக்க கிடைச்சதே. எப்படி இருக்கு? அம்மா, நீயுமா? அடி எப்படி இருந்துன்னு கேட்டில்ல, அதான் கொடுத்தே ஒண்ணு. எல்லாம் ஒன்னாலதான் டி, எல்லாம் ஒன்னாலதான். என்னடி செஞ்சா? என்ன வேலையாவனி அவள? இல்லம்மா, மூக்குல குத்துறேன்னு வச்சுக்கோ, மூக்கு பியாந்துரும். டி, என் மருமலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப ரொம்ப நல்லவா. நீதான் சர்டிபிகேட் கொடுக்கணும். டி, சும்மா இருந்தா அவ அடிக்க மாட்டா. அந்த சோத்து மிஸ்ஸே வியாதி வந்திருக்கும். நீ ஏதாவது அவள வேலை யாவி இருப்பட்டி, எனக்கு தெரியாமல இருக்கு. ஆமாம்மா, ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க அண்ணி, நல்லா சில்லுன்னு சொல்லிட்டு திரும்பல. போட்டாலே போடு, நொறுக்கு 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 நொறுக்கிட்டா. அதனை கேட்டேன். எனக்கு தெரியும் டி, அந்த சோத்து மிஸ்ஸே வியாதி நல்ல வியாதின்னு. சோத்து மிசியா வியாதி நல்ல வியாதியா? நடக்கட்டும் நடக்கட்டும். செல்ல மருமல, கண்ணு தரமா, மயக்க போயிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குதே. அடியே மாங்குட்ட, என்ன தட்டி பாத்துட்டு இருக்க? ஜூஸ் போட்டு கொண்டாட்டியா மருமலுக்கு? கொண்டு வரேன். மருமல, என் மொவா ஜூஸ் போட்டு கொண்டு வருவா ஜில்லுன்னு. வா மருமல, போய் ரெஸ்ட் எடுவா. நான் எங்க இருக்கேன்? மருமல, அமெரிக்கா ஆப்பிரிக்கால இருக்கும்னு நினைச்சுக்கிடாத. நம்ம வீட்டு அடுக்கலையில இருக்கோம். அது உனக்கு என்னாச்சு? எங்கனே கீழே விழுந்து மண்டைய உடைச்சிட்டியா? கண்ணெல்லாம் பியாந்து இருக்கு. யாரு? நம்ம அண்ணன் அடிச்சு போட்டாரா? தொப்பிக்கார அண்ணன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமல, பயப்படாத. வா வா, ரெஸ்ட் எடுப்போ. என் மாவா உனக்கு நல்ல சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வருவா. நாத்துமா, அடி நல்ல டேஸ்டா சூப்பரா இருந்திருக்குமே.
அடி எங்கயாவது டேஸ்டா இருக்குமா? யாராவது சொல்லுங்க அடிபட்ட ஆளு. இதெல்லாம் தேவையா எனக்கு? ஏக்கா உன் மாமியாரி இங்க இருக்க சொல்லிட்டு போனா ஆள் அட்ரஸே இல்லையேக்கா. ஆமாக்கா என்னைக்கு வேலை செய்யாட்டான்னு சொல்லியிருக்கா. எங்க தொலைஞ்சு போனான்னு தெரியலையே. சுவார் வேற பொங்கணுமா, வயிறு வேற பசிக்குமா உனக்கு? கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கா, இப்ப ஓடியாரேன். எங்க நிக்கான்னு பாத்துட்டு வரேன். நேரம் போலனா வீட்டுக்குள்ள டிவி இருக்கலாம், போட்டு பாரு. சரி சரி. இவ்வளவு நேரம் தேடியாச்சு. இந்த கோழி எங்க போச்சுன்னு தெரியலையே. நல்ல வெட கோழிய வறுத்து கொடுத்தோம்னா என் மருமகளுக்கு அக்கா நல்லா சாப்பிடுவா. அதை நல்லா தின்னு போட்டு என் மருமகிட்ட சொல்லிட்டு போவா, உன் மாமியாக்காரி நல்ல வண்ணு. என் மருமகளும் என்ன புகழ்ந்து புகழ்ந்து பாடுவா. இதுக்கு தானே ஆசை பட்டாய் பஞ்சவர்ணா. அடே கோழி எங்க இருக்க? இந்த பஞ்சு கிழவி எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒரு வெட கோழி கெட்ட தரமா என்னவோ என் மருமகனுக்கு அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தா நல்லா திம்பாரு. என்ன செல்ல தாயி, என்ன இதுக்கு முன்னால பாக்காத மாதிரி அப்படியே ஆச்சரியமா பாக்க? இல்லக்கா, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் உனக்கு குறையவே இல்ல. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ வந்துட்ட. ஒன்னதாங்க தேடிட்டு இருந்தேன். என்ன விஷயம் செல்ல தாயி? ஏதாவது பிரச்சனையா உங்க வீட்டுல? சண்டை கண்ட உண்டுமா? ஆமா, உன் மருமகன் தொப்பிக்காரன் வந்தானே, என் மொபைல பக்கம் வந்திருக்காருக்கா. 2-3 வாரம் ஆட்சி பத்தில பாக்கல, தேடி வந்திருக்காரு. ஏக்கா உங்க வீட்டுல கோழி விலைக்கு கொடுப்பில்ல? ஏதாவது ஒரு கோழி கிடந்த தாயா இந்த கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தா மாப்பிள்ள நல்லா சாப்பிடுவாரு. பத்துக்கோ நீ வேற செல்ல தாயி. என் மருமகளுக்கு அக்கா வந்திருக்கா பாத்தியா, அவளுக்கு ஒரே ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுக்கணும் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த கோழியை தான் அங்கேயும் தேடி கிடக்க, எங்க போச்சுன்னு தெரியல. யாராவது கோழி கிடக்காக்கா? இல்லையா, மீதி எல்லாம் முட்டை விடுத கோழி இல்ல. எனக்கு முட்டை வேணும்ல, அதனால அந்த கோழியெல்லாம் தர முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் கிடக்கு பாத்துக்க, அது எனக்கு வேணும். சரிக்கா பரவாயில்ல. அப்ப சிம்முட்ட கேக்க. சிம்மு ஒன்னா சிம்மு டூவா? ஒண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. பாவப்படாத செல்ல தாயி, எனக்கு தெரியாதாக்கோ சிம்ரனு அவ பேரு. நான் சும்மா கிண்டலுக்கு சிம்மு 1 சிம்மு 2ன்னு சொன்னேன். அந்த சிம்முக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான், கிளவி உன் தலையை நார பிச்சு எரிஞ்சிருவா. கோழி அண்ணானிக்கு என் செல்லமே நான் வந்துட்டேன். எல்லாரும் என் முஞ்சை எதுக்கு பாத்துட்டு இருக்கியா? சாப்பிடுங்க, கோழி அடிச்சு நல்ல பிரியாணி வச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுமா? சும்மா எவ்வளவு கடை கிடக்கு, வறுத்து அவரது எல்லாமே ஒரே இலையில கிடக்க. மர்மலா எதுக்கு அழுதுன்னு சொல்லிட்டாளுமா? உரப்பா இருக்க பிரியாணி. புஷ்பாக்கா எதுக்கு அழுதுன்னு சொல்லிட்டாளு சொல்லு. செல்ல தாய்க்கு மர்மலா வந்துட்டியா? உன் ஃப்ரெண்ட் கிட்ட கேளு எதுக்கு அழுதான்னு. அங்கங்க ஓடி கோழியை பிடிச்சி பிரியாணி வச்சு வச்சிருக்கேன், அவ அழுதுட்டு கிடக்கா. என்ன ஏதுன்னு தெரியலையே. இருங்க பஞ்சு பாட்டி, நான் வந்துட்டோம்ல கேட்டுறேன். புஷ்பாக்கா என்னாச்சு ஏதாச்சு? ஆனந்த கண்ணீரு, ஆனந்த கண்ணீரு. என்னக்கு சொல்லுது ஆனந்த கண்ணீரா? ஆமாட்டி, ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் மாமியார் கிடைச்சிருக்கா. எனக்கு ஒரு மாமியார் கிடைச்சிருக்கா பாத்தியா? அப்படி ஒரு மாமியார் நான் இதுவரை வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு நல்ல மாமியார் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி போட அருவாள எம்மா, உன் மாமியார் மாதிரி யாருக்குமே கிடைச்சது இல்ல. சொல்லு சொல்லு. எந்த வீட்டுல நடக்கு? மாமியார் மருமகளை உட்கார வச்சு சாப்பாடு போடுது. எங்க வீட்டுல நீங்க நடந்திருக்கு பாத்தியா? கோழிய ஓடி ஓடி பிடிச்சி வெட்டி கறி வச்சு பிரியாணிய வச்சு நாட்டுக்கோழி முட்டையை அவிச்சு இலைய போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடு மருமலம் தாங்கிட்டு இருக்கு. ஒரு வாய் கூட எடுத்து வைக்க முடியல. ஆனந்த கண்ணீர் குபுக்கு குபுக்குன்னு சாடிட்டு எனக்கு. எங்க இருந்து சாடிச்சு ஒன்னையும் காணலையா? வெளியில காட்ட முடியாது, மனசுக்குள்ளே போகுது கண்ணீர். இருக்கட்டும் மருமல, ரொம்ப அழாத, பாவம் நீ. பஞ்சு பாட்டி வாய கொஞ்சம் மூடுங்க, எல்லாரும் பயப்படுதவோ. ஒருவேளை அதுக்கு கூட புஷ்பாக்க பயந்து அழுதுட்டு இருக்கலாம். வாய கொஞ்சம் மூடுங்களா. நீனு கொஞ்சம் சாப்பிடா, நல்ல அருமையா இருக்கு பிரியாணி. ஏண்டக்கோ எங்க வீட்லயும் தடபடலாம் விருந்து ஆரம்பமாயிட்டு இருக்கு. என்னடி சொல்லுத? விருந்தா? ஆமாக்கு தெரியாத உனக்கு, நம்ம தொப்பிக்கார மாப்பிள, அதான் புது மாப்பிள வந்திருக்காரு, நம்ம நாத்தோட மாப்பிள. அப்ப நாத்துக்கு கொண்டாட்டம் தானே, வேலை செய்யலையே நீ? அதெல்லாம் நம்ம வியாதி பண்ண மகிமைக்கா மகிமை. என் மாமியார் சொல்லிட்டா ஒரு வேலையை செய்யாண்டா, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடு மருமோலன்னு. நான் அப்படியே ஜூஸை போட்டு தந்தா குடிச்சிட்டு அப்படியே இங்க லாந்திட்டு வரேன். அப்போ உனக்கு கொண்டாட்டம் சொல்லு. ஆமாக்கோ என் மாமியார் எல்லா விருந்து ரெடி ஆகுது. போன உடனே சுட சுட சாப்பிடணும், படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். கொடுத்து வச்சவா கொடுத்து வச்சா நான் மட்டும் இல்ல, நீனும் தான். சாப்பிடு பிரியாணியா, எல்லாரும் சாப்பிடுங்க. போயிட்டு பாய். நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோனே நான் சாப்பிடுறேன். கால விடுங்க, சொன்ன கேளுங்க. சும்மா எரிமா, என் தங்கச்சி சம்டியே உன் கால்லாம் வலிக்கும். நான் காலை புடிச்சு விடுதே உனக்கு. பாத்தீங்களா? பார்த்தேன். அதே மாதிரி இப்போ உனக்கும் காலை புடிச்சு விடணும், அப்படிதானே? நீங்க கற்பூரம் மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டீங்களா? போ டீயே போ. புலி பதுங்குது எதுக்குன்னா உன்னை புடிச்சிட்டு போவதுக்குதான். சொந்தங்களே பாத்தீங்களா, நம்ம நாத்தோட மாப்பிளைய ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. நம்ம நாத்து எப்படியாப்பட்ட ஆளு? ஃபெவிகால் போட்டு நல்ல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கா. அவள இங்க இருந்து கிளப்பி கொண்டு போக முடியுமா? நம்ம அண்ணன் கூட்டிட்டு போயிரு வர்றா. அடுத்த கலகலப்பான வீடியோல வரும். சொந்தங்களே, வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாத்தீங்களா, எங்க கிடந்து ஓடி வந்துட்டா.